35,500ன்ற லெவல் உடைஞ்சாலும், குளோசிங்ல அந்த லெவல்ல தக்க வச்சிருக்கு. 26,100ன்றது இப்போ ரீசென்ட்டா போன ஹை. அந்த ஹைலருந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. ரெக்கார்ட் ஹைய தொடர்ந்து ஹிட் பண்ணி இன்கிரீஸ் ஆயிட்டு இருந்த பேங்க் நிஃப்டி, இப்போ கொஞ்சம் ஸ்டக் ஆயி நிக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இன்னியோட மார்க்கெட்ல 88 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு. இன்னைக்கு ஓவராலா மார்க்கெட்ட பார்க்கும்போது எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. பிராட் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, மிட் கேப், ஸ்மால் கேப், நெக்ஸ்ட் 50 இந்த 3 இண்டெக்ஸும் மோர் தென் 1% இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி கொஞ்சம் தான் ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து பெரிய அளவுக்கு ஃபால் ஆகாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் வந்து மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆனது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆனது. ஸோ இந்த ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் நிஃப்டிய கொஞ்சம் தாங்கி பிடிச்சிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி சைடில் பார்க்கும்போது ஒரு பக்கம் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸு, ஆக்சிஸு, ஹெச்டிஎஃப்சி இருந்தாலும், இன்னொரு பக்கம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐலாம் இன்னைக்கு வந்து மோர் தென் 1% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, அதானி குரூப் ஸ்டாக்ஸு கம்ப்ளீட்டாக இன்னைக்கு பெரிய செல்லிங் ப்ரெஷர். அதானி ஃபுட்ஸ் வந்து ரிசல்ட்னால கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. அதானி என்டர்பிரைசஸ் 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இது மெட்டல் இண்டெக்ஸ் 2% இறங்குறதுக்கும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ஏன்னா மெட்டல் இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் லூசர். ஹிண்டால்கோவும் அதானி என்டர்பிரைசஸும் இறங்குனது ஒரு மெயின் ரீசன். ஆட்டோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா, மாருதியும் மஹிந்திராவும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியர்லி 0.2% இன்க்ரீஸ் ஆனது ஒரு நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. தொடர்ந்து இறங்கிட்டு இருந்த ஐடி செக்டார் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஸோ ஆட்டோ, ஐடி இது 2 தவிர மற்ற எல்லா செக்டாருமே இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம்? இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக் நேத்தியோட மார்க்கெட் க்ளோசிங்க்கு அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து கொஞ்சம் வீக்காக ஓப்பன் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா, க்ரூட் ஆயில் வந்து இறங்கி இருக்கிறது ஒரு பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருந்தாலும், எல்லா பிஎஸ்யூ ஸ்டாக்லையும் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. டிஃபென்ஸ், ஷிப்பிங், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் பிஎஸ்யூ கம்பெனிஸு, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, பவர் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸு பிஎஸ்யூவில் பவர் கிரிட், பவர் ஃபினான்ஸ், ஆர்இசி, பிஎம்எல், பிஇஎல், பிஹெச்இஎல், அதே மாதிரி பிடிஎல் இந்த ஸ்டாக்ஸ் கம்ப்ளீட்டாக பிஎஸ்யூ என்டையர் ஸ்டாக்ஸில் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஸ்டாக்ஸில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த மெட்டல் ஸ்டாக்ஸு ஹிண்டால்கோ, அதானினால் இன்னைக்கு ஓவரால் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல்லாம் இன்னைக்கு நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் லூசராக இருக்குது. கிராசிம் நிஃப்டியில் டாப் லூசர் 6% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இதை தாண்டி என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிஃப்டி 50ல் கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 33 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஏஷியன் பெயிண்ட் க்ரூட் ஆயிலோட ஃபால்னால இன்றைக்கி டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. ரிலையன்ஸு, அல்ட்ராடெக், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி, அப்புறம் ஐடி செக்டாரில் டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி நிஃப்டியை தாங்கி பிடிச்சிருக்கு. பட் இன்னொரு பக்கம் நான் சொன்ன இந்த 3 ஸ்டாக்கு கிராசிம் ரிசல்ட்னால டாப் லூசர் 6% இறங்கியிருக்கு. தேவியான் இன்டர்நேஷனலோட ரிசல்ட் இன்றைக்கி வந்தது எட்டர்னல் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஃபினான்ஷியல் செக்டாரில் பஜாஜ் ஃபினான்ஸு இன்றைக்கி மோர் தென் 1% இறங்குனது. இதெல்லாமே ரீசனாக பார்க்கலாம் நிஃப்டி 50ல். அடுத்தது நெக்ஸ்ட் 50ல் இன்றைக்கி 8% பஜாஜ் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியன் ஹோட்டலோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. 6% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் 2 ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். ஒன்று 3 ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம். யூபிஎல், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், ஜைடஸ் லைஃப் இந்த 3 கம்பெனிஸோட ரிசல்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. இதில் யூபிஎல் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஜைடஸ் லைஃப் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் 4% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். இதை தவிர என்னென்ன ஸ்டாக்கு நேத்தி ரிசல்ட் வந்த மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட இம்பாக்ட் என்னன்றதை நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸை தவிர்த்து பார்க்கும்போது அதர் ஸ்டாக் செக்டாரில் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி, ஐசிஐசிஐ தான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸில் 20 ஸ்டாக்கில் 17 ஸ்டாக் இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஆர்இசி, பவர் ஃபினான்ஸ், சோழமண்டலம் இந்த ஸ்டாக்லாம் இறங்குனதுக்கு ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ இப்போ நியூஸுக்கு வரலாம்.
கிராசிமோட குரூப் கம்பெனியான பிர்லா ஓப்பஸ்லேருந்து சிஇஓ பிரிட்டானியாவுக்கு மாறினது. பிரிட்டானியா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சன் ஃபார்மா, ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். பேடிஎம்மோட ரிசல்ட் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங். நியர்லி 3 to 4 இயர்ஸோட ஹையை உடைச்சிருக்கு. மஹேந்திரன் மஹேந்திரா நேற்று ரிசல்ட் வந்தது இன்னைக்கு 1% கிட்ட பாசிட்டிவாக இருக்குது. பர்ஜர் பெயிண்டோட ரிசல்ட் 1% பாசிட்டிவ். யுனைடெட் ஸ்பிரிட்ஸு ஆர்சிபியோட ஸ்டேக் சேலுக்கான ஒரு நியூஸ் வந்தது 1% கிட்ட இன்னைக்கு நியர்லி அப் டு 2% கிட்ட இறங்கியிருக்கு. இந்தியன் ஹோட்டலோட ரிசல்ட் பெரிய பாதிப்பு, கிட்டத்தட்ட 6% இறங்கியிருக்கு. டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்டு சூப்பர் மார்க்கெட் செயின் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் டீல் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மார்கன் ஸ்டான்லி 2 ஸ்டாக்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வோல்டாஸு, ஹேவல்ஸு. இந்த 2 ஸ்டாக்குமே 3 to 4% இறங்கியிருக்கு. ப்ளூ ஸ்டார் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு கைடன்ஸை கட் பண்ணியிருக்கிறது, கிட்டத்தட்ட 6% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. எஸ்பிஐ வந்து நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இவங்களோட ஏஎம்சி கம்பெனி, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஐபிஓ மூலயமா எஸ்பிஐ வச்சிருக்கிற 6% ஷேரை செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. மேபி நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். இண்டிகோ ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தது. சன் ஃபார்மா ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்தது, பட் ஆனால் அதுக்கப்புறம் சர்வே ஆகலை. பவர் கிரிட் 3% கிட்ட இறங்கியிருக்கு. ஃபோர்ஸ் மோட்டாரோட சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்குறாங்க, நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸோட ரிசல்ட் 5% கிட்ட பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இன்றைக்கி 2 ஸ்டாக்கு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஒன்று எட்டர்னலில் பிளாக் டீல் கிட்டத்தட்ட 10 லட்சம் ஷேர் ட்ரேட் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 14 லட்சம் ஷேர்ஸ் பிளாக் டீலில் ட்ரேட் ஆகிருக்கு. ஓக்லா இந்தியா அப்படின்ற நியூ ஐபிஓ ஸ்டாக் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் 730, அந்த ரேஞ்சுக்கு நியரில் தான் இன்றைக்கி லிஸ்டிங் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டில் தவிர்த்து பார்த்தீங்கன்னா என்சிசியோட ரிசல்ட்டு நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இன்சூரன்ஸ் ப்ரீமியமை வந்து குறைச்சிருக்கிறது. பாலிசி பஜார் 3% கிட்ட இறங்கியிருக்கு. மிண்டா கார்ப், மதர்சன் சுமி ஒயரிங், இந்த 2 கம்பெனியோட ரிசல்ட்டும் நெகட்டிவ் இம்பேக்ட். இன்றைக்கி ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் அதிகமாக இறங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஃபார்மா சைடில் 2 ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம் நாளைக்கு. இது ஒன்று ஜைடஸ் லைஃப் ரிசல்ட்டு வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. அபாட் இந்தியாவும் 1% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ரிசல்ட் 4% கிட்ட ஃபால் ஆகிருக்கிறது. நாளைக்கு ரியல்டி ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். ப்ளூ ஸ்டார் கைடன்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஓலாவோட ரிசல்ட்டும் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இல்லை, 5% கிட்ட இறங்கியிருக்கு. இப்போ ஐபிஓ இஷ்யூக்கு வரலாம். க்ரோ ஐபிஓ ஃபினான்ஷியல் அண்ட் ப்ரோக்கிங் கம்பெனி இன்றைக்கி 2வது நாள். ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மடங்கு தான் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை இந்த ஐபிஓவில். ரெட்டிங்டன் 15% இன்றைக்கி ரிசல்ட்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் அகைன் நம்ம நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.